ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இயற்கை சுபக்கிரகங்களில் முதன்மையான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச அமைப்பில் வர்றார். அதாவது ஒளி நிறைந்து இந்த குரு பயிற்சி நடக்கிறது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படி நடக்கும். வருஷம் குரு மாறினாலும் உச்சமா கடகத்துல உச்சம், மகரத்துல நீச்சம், பலம் இழப்பார். மீனத்துல ஆட்சி, தனுசுல மூலத்திரிகோணம், அதாவது ஆட்சியை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல் பவர். இந்த மாதிரி அமைப்புல வரும் பொழுது அந்த சத்துக்கு தகுந்தவாறு நமக்கு பலன்கள் ஏற்படும். போன 12 வருஷத்துல கூட ஒளி குறைந்த நிலையில ராகுவோ சனியுடைய தொடர்போ இருந்தது. இந்த வருடம் கடகத்துல ஒளி குறையாத அமைப்புல வராது. இது எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யும். யாருக்கு நன்மை செய்யும்? இதைத்தான் கோல்சாரத்தில் நம்ம சொல்றோம். கோல்சாரம்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேதுகளுடைய பயிற்சி, தமிழ் புத்தாண்டு பலன், ஆங்கில புத்தாண்டு பலன் எல்லாமே கோல்சாரம் தாங்க. கோல்சாரம் அவசியம் சொல்லணுமா? யாருக்கு சொல்லணும்? கோல்சாரம் அதாவது முதல்ல அடிப்படை ஜாதகம் தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை தெரிவிக்கும். பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் அடிப்படை ஜாதகத்தின் படிதான் நடக்கும். ஆனால் சம்பவங்கள் இந்த கோல்சாரங்கள் மாற்றமடைய செய்யும். பிராப்தமான ஜாதகங்கள்ல கோல்சாரம் பார்க்க தேவையில்லை. கோல்சாரம் பாதிக்கும். கோல்சாரம் பிராப்தமான ஜாதகங்களை விட்டு வைக்காது. கோல்சாரம் எல்லாருக்கும் தான் பாதிக்கும். ஆனால் பிராப்தமான ஜாதகங்களுக்கு பார்க்க வேணாங்கிறேன். ஏன்னா ஒளி நிறைந்தது தான் பிராப்தமான ஜாதகம், ஒளி நிரம்ப பெற்றது. அப்ப கோல்சாரங்கிறது கிரகங்களுடைய ஒளி தானே, ஒளி இருள் தானே. இப்ப ஒளி வரும் பொழுது ஏற்கனவே பிராப்தமான ஜாதகங்களுக்கு பாதித்தாலும், நல்லதோ கெட்டதோ செஞ்சாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுங்க. நல்லதுன்னா ஏற்கனவே அவங்கள்ட்ட தேவைகள்லாம் இருக்கு, அது நமக்கு தேவையில்லாத அமைப்புல இருக்கும். தேவைப்படாமலே அவங்களுடைய சுய சாதகம் வேலை செய்யும். இருள் அமைப்பு வந்தாலுமே பெரிய பாதிப்புகள் வராதுங்க. இதுதான் உண்மையான விஷயம். அப்ப நடுத்தர ஜாதகங்கள் 90% பேர் நடுத்தரமாக தானே இருக்கும். அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லாத அமைப்புல தானே இருக்கும். அந்த அமைப்புல இந்த குரு பயிற்சியானது இப்ப வரக்கூடிய உச்ச குரு பயிற்சியானது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயம் சொல்லிடலாமுங்க. இப்ப மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்ப இன்னொரு நுணுக்கம் சொல்றேங்க. மகர ராசி அன்பர்கள்ல 90% பேர் அன்றாடம் பிழைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் சற்று குறைவான உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய ஜாதகங்கள்ல இந்த கோல்சாரம் பாதிக்கும். அதுக்கான பலனை சொல்ல போறேன். இன்னொரு நுட்பம் மகர ராசியில மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம் 12 லக்னமே மகர ராசிக்கு வருவாங்க. அப்ப இந்த குரு பயிற்சி உச்சமா வர்றது ஒரு நுணுக்கமாக மகர ராசியில ரிஷப லக்னம் இருப்பாங்க, மகர ராசியில துலாம் லக்னம் இருப்பாங்க. ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா வருவார் குரு. துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வருவார். 6, 8 வெளிச்சமான 6 நல்ல வேலையவும் திடீர் அதிர்ஷ்டத்தையும், 8 வெளிச்சமான வெளிநாட்டு தொடர்பையும், வெளிமாநில வெளிநாட்டு தொடர்பையும் கொடுக்கும். அதே இது கடுமையா இருந்தா ஆரோக்கிய குறைவும் வெளிநாட்டில் போய் அவஸ்தப்படுற அமைப்பையும், கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்க அமைப்பையும் கொடுக்கும். அப்ப நான் சொல்ற மாதிரி மகர ராசிக்கு ரிஷப லக்னமும் துலா லக்னமும் அமைந்து குருதசையும் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உச்ச குரு பயிற்சி அதனுடைய பலனை கெடுபலன் இல்ல அமைப்பு நல்லா சொல்றேன். அப்போ மகர ராசியில துலாம் லக்னம் ரிஷப லக்னம் இருக்கிறவங்களுக்கு பூரா பலன் அப்படி போய் நடந்துராது, கெடுபலன் நடந்துராது. 6ஆம் இட தொடர்பும் 8ஆம் இட தொடர்பும் இருக்கிற ஜாதக அமைப்புல இது அறிதல் மாதிரி தான் வரும். அவங்க கூட இந்த வீடியோ பாருங்க. உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு நினைவு இருந்தால் இந்த பலன் கரெக்டா இருக்கும். இப்ப உச்சமா வரும் பொழுது அந்த கெடுபலனை அதிகரிக்கும். வெளிநாட்டுல இருக்கீங்கல்ல, இருந்து அவஸ்தப்படுறீங்கல்ல, அப்ப அதுல நடுநிலையான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். கடனை வாங்கி கடனை அடைக்கிற அமைப்புல கூட இருக்கும். அப்ப அந்த 6, 8 பலன்களை இப்ப வர்ற குரு பயிற்சி கூடுதலாக்கும்னு சொல்லிடலாங்க. சுய ஜாதகத்துலதான் நம்ம விரிவா பார்க்க முடியும். மற்ற லக்கணம் இருக்கு. மகர லக்கணத்துல மற்ற லக்கணம் இந்திய லக்கணமே இருக்கட்டுமே, துலா லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு எல்லாருக்கும் இந்த பலன் இல்லைன்னு சொன்னேன். அந்த கடனையும் ஆகாத பலன்களையும் விரிவுபடுத்தும் சொல்றது எல்லாத்துக்கும் கிடையாது. எவ்வளவு நுணுக்கமான ஜோதிடம். அப்ப ரிஷப லக்கணத்துக்கும் துலாம் லக்கணத்துக்கும் 6, 8 இடத்துக்கு மறைஞ்சிருந்துச்சு வச்சுங்க, கெடுதலே நடக்காது அப்படிங்கிற அமைப்புல. சரி, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மட்டுமல்ல எந்த ராசிக்கும், இப்ப மகர ராசியை பார்ப்போம்.
மகர ராசிக்கு மேச லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் இப்படிப்பட்ட அமைப்புல இருக்கும் பொழுது இந்த குரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு சேர்த்து செய்யும், அதிகமா செய்யும். சரி, லக்னத்துக்கு கோச்சாரம் இல்லை, ராசிக்கு தான் கோச்சாரம் சொல்றேன். அப்ப லக்னத்தையும் பார்க்குறேன். முதல்ல கோச்சாரம்ங்கிறது நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய நல்ல தசாபதி நடக்கும் பொழுது இந்த குரு பயிற்சி நமக்கு மேற்கொண்டு தூண்டுதலாக இருக்கும், நல்லது செய்யும். இப்ப சொல்றாங்க இந்த 12 வருஷத்துக்கு ஒரு பயிற்சியில திடீர்னு ஒருத்தர் குபேர அமைப்புல வரும் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்நிலான அமைப்பு வரும்பொழுது என்ன சொல்றாங்க, கீழ்நிலைக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கோ ஒண்ணுமே நடுத்தரமா இருக்கக்கூடிய ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி மட்டும் கோபுரத்துக்கு உயர்த்தாது. நமக்கு இந்த நடுத்தர ஜாதகங்கள்லையும் சில நிலைகள்ல தசாபதி அமைப்புல ஒரு உயர்வான நிலைக்கு கொடுக்கும். அப்படி உயர்வான நிலைக்கு கொடுக்கக்கூடிய தசாபதி நடந்து கொண்டிருப்பவருக்கு இந்த குரு பயிற்சி ஜம்ப் பண்ணும், எல்லாத்துக்கும் செஞ்சிடாதுங்க. அதே மாதிரி கெடுபலன் வந்தாலும் நமக்கு தாங்குதல் லக்னம் நல்லா இருந்து, யோகங்கள் ஓரளவுக்கு நல்லா இருந்து, தசாபதிகள் அடி வாங்கினாலும் ஓரளவு நல்ல அமைப்புல வரும் பொழுது இந்த குரு பயிற்சி ஆகாத லக்னம் சொல்றோம்ல, ரிஷப லக்னம், துலா ராசின்னு சொல்றாங்கல்ல, அதுகளுக்கு பெரிய பின்னடைவும் ஏற்படுத்துறாது. அப்ப நம்ம ஜாதகம் தான் மெயினான விஷயம். அதோடு இந்த கோச்சாரத்தை சேர்த்து பார்க்கணும். இது தெளிவான அப்சர்வேஷன் பவர் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புல ஜோதிடம் புரிந்தவர்களுக்கு நான் சொல்றது அழகா புரியும். நுணுக்கமான விஷயங்கள் இது. எனது மேன்மிக்க ஆசான அவர்களே கிரக பாவக சுபத்துவ பாவத்து சூட்சும கோட்பாட்டின்படி இதெல்லாம் சொல்லப்படுறது. இப்ப மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் பார்ப்போங்க. மகர ராசி ஏற்கனவே குரு 6ஆம் இடத்துல இருந்தாரு. அப்ப சுய ஜாதகத்துல வேலை அமைப்பு எதுவுமே அவ்வளவு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லாதவங்களுக்கும், தடங்களாக விட்டு விட்டு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் போன வருஷம் ஏதோ ஒரு வகையில வேலை இருந்து கொண்டே இருந்தது. 6ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எந்த இடத்துல குரு இருக்கோ அதை வளர்த்து விடும். ஓகே, இப்ப 7ஆம் இடத்துக்கு வராருங்க. அற்புதமான வயசுக்கு தக்கன பலம். சிறு வயதுல இருக்கிற நோய் நொடியா இருந்துச்சுன்னா அந்த நோய் ஆரோக்கியங்கள் தீரும். எத்தனையோ அமைப்பு இருக்குல்ல. மகர ராசியில மிக தனவந்தர்கள், அடுத்த நிலையில உள்ளவங்க, அன்றாடம் பிழைக்கக்கூடியவங்க, அன்றாடம் பிழைத்து சேமித்து வைக்கக்கூடியவங்க, அன்றாடம் பிழைத்து ஒரு பைசா சேர்க்க முடியாதவங்க, நோய் நொடியில இருக்கிறவங்க, கடன் அமைப்புல இருக்கிறவங்க, எத்தனையோ நபர் இருக்கவங்க மகரத்துல பல லட்சம் பேர்ல எல்லாமே சாத்தியம் தானே. அப்ப நான் பலவீனமானவர்களுக்கு தான் சொல்றேன். அந்த அமைப்புல இந்த லக்னம் 7ல இருந்து லக்னத்தை பார்ப்பாரு. அப்ப ஆரோக்கிய கேடுகள் இருந்தாலும், அதிர்ஷ்ட குறைபாடு இருந்தாலும் ஒரு வருஷம் நல்லா இருக்கும். 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரைக்கும் இருப்பாரு. அற்புதமா உச்ச குருவா இருக்காரு. கண்டிப்பா பலன் நடக்கும். சரி, இப்ப 3ஆம் இடத்தை பாக்குறாரு, திருமண அமைப்பு. இப்ப இதையும் சொல்லிடுறேன். 7ஆம் இடத்துல குரு தான் திருமண அமைப்பு. இதுவரை திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அதோடைய தசாபதிகள் நடந்துகிட்டு இருக்கும் போது. இப்ப மகர ராசியில வயசானவருக்காக திருமணம்னு அவங்க எடுத்துக்கூடாது. வயசுக்கு தக்கன பலன் மிக முக்கியம். பிராயத்துல உள்ளவங்களுக்கு காதல் அமைப்பு கைகூடும். கல்யாணம் பண்ணி திருப்தி இல்லாதவங்களுக்கு திருப்தி வரும். பிரிவினை ஏற்பட்டு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்ப அதை சாண்டப்படுத்தி பிரிவினையை இல்லாமக்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். ராசியை பார்க்கும்போது அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்க முன்னேற்றம் ஆவீங்க. பலன் இல்லாம ரொம்ப யோகமே இல்லாத ஜாதகத்துல கூட ஒரு வருஷம் நல்ல அமைப்புல இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுடைய தசா புத்திகள் அதுல பயன் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்துடும். இந்த ஒரு வருஷ காலம் நல்லா இருக்கும். அதை கடக்கணும்ல அந்த அமைப்புல. இப்ப 3ஆம் இடம் பாருங்க. அப்புறம் 11ஆம் இடத்தை பாக்குறாரு. தொழில் அமைப்புல லாபம் இல்லை அப்படிங்கிற அமைப்பும், லாபங்கள் நல்லபடியா வரும். தொழிலாம் நல்லா செய்யறீங்க, லாபஸ்தானம் கெட்டு போயிருக்கும்ல. இப்ப லாபம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த 11ஆம் இடம் அற்புதமா லாபத்தை ஒரு வருஷம் கொடுக்கும். புதிய தொழில்கள் ஏற்படும், கடன் நீங்கும், நோய் நீங்கும், எதிரிகள் நீங்குவார்கள். 11 வெற்றி ஸ்தானம் உங்க தசாபதிக்கு தகுந்தவாறு. அதை சொல்லிடணும், எல்லாத்துக்கும் கிடையாதுங்க. திரும்ப திரும்ப சொல்றது காரணம், உங்க தசாபதிகள். நான் மகர ராசிக்காரர்கள் யாருடைய ஜாதகத்தை நான் பார்க்காமலே தரம் பெறுகிறேன். அதோட அமைப்புல கண்டிப்பா இருக்கும். இப்படி நுணுக்கமா சொல்லும் பொழுது உங்களுக்கு சரியாகவே இருக்குங்க. 11ஆம் மூத்த சகோதரர் லாபம். மூத்த சகோதரர் ஒரு பிணக்கு இருக்கு, எதை கொடுக்கல் வாங்கல எதுலையோ மூத்த சகோதரர்கிட்ட. உங்க ஜாதகத்தின் செவ்வாய் 3ஆம் இடம் 11ஆம் அதிபதி நிலைக்கு ஏற்ப. சரியா? அப்ப இந்த 11ஆம் இடம் சகோதரருடைய மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். திருமணம், இல்லறம் 3, 7, 11, 12 இதெல்லாம் திருமணத்தை பார்க்கிறது. திருமணமும் நடக்கும். தசாபதி 11ஆம் அதிபதி
சுபத்துவமாக இருந்து திருமணமும் நடக்கும்னு சொல்லணும். தசாபதி அமைப்புப்படி இங்கே 11 வரும்போது நிச்சயம் திருமணம் நடக்கும். ராசியை பார்க்கறனால திருமணம் நடக்கும். 7ஆம் இடம் கலத்திரம் இல்லையா, 3 போகம் தானே. அப்ப திருமணம் இந்த வட்டம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் நடந்து சரியில்லாத அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு வரும். குழந்தை பேர் கிடைக்கும். ராசியை பார்க்கும்போது உங்க ஜாதகத்தில் 5ஆம் பாவம் வேலை செய்தா கண்டிப்பான கருத்தரிக்கக்கூடிய அமைப்புகள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 3ஆம் இடம் போகம், 11 போகம், ராசி பலப்படுது. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது, திருமணம் நடந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும். சரி, மகர ராசியில் 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி ஒரு வீட்டில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் நல்லா இருக்குது. சரி, தம்பி மகரத்தில் இருக்காரு, 11ஆம் இடம் செழிக்குது. அப்போ ஒரு வீட்டில் 2 ராசி இருந்தாங்கன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் நல்ல பலன் சொல்லிடலாம். அற்புதமா வரும் பலன். இப்ப சனிக்கு குரு பகவான் சமமானவர் தான், பகையெல்லாம் கிடையாது. துலா மாதிரி எதிர்த்தன்மை உள்ளவர் இல்லை. ரிஷபாதிபதி சுக்கிர மாதிரி குருவுக்கு எதிர்த்தன்மை இல்லை, சமமானவர். அப்ப இந்த வட்ட ஹைலைட்டா சொல்லிடலாம், மகர ராசி எதுவாக இருந்தாலும் வயசுக்கு தக்கன ஆரோக்கிய குறைபாடுடைய பெரியவர்கள் கூட நிவாரணமாகும். உங்க தசாபுத்தி கனெக்ட் ஆகும் பொழுது 90% சரியா இருக்கும். 90% பேர்களுக்கு மிகவும் சரியாக இருக்கும். அப்ப மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வட்டம் திருமண நிச்சயம் நடக்கும். அவருடைய முன்னேற்றம் கண்டிப்பா நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் அமைப்புலையும் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது. ஏன்னா அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 130க்கும் மேற்பட்ட சுபத்துவ கோட்பாடுகளை கொண்ட வீடியோக்கள் இருக்கு, பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தடுத்து உங்களுடைய நீங்க பார்வைக்கு வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரியா? தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த ஒரு திருமணம் மட்டுமல்ல, 2ஆம் திருமணம், கல்வி, வேலைவாய்ப்புகள், வெளிநாடு பயணம், தொழிலில் சரியில்லை எப்போ வரும், எல்லாமே தசாபுத்தின் அடிப்படையில் வாழ்க்கை சம்பவங்களை சொல்வது தசாபுத்திகள். அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலன்களை தெரிந்து கொள்ள இந்த தெரிவிகளுடைய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கட்டண முறையில் மட்டும் தெரிந்து கொள்ளலாம். திருமண பொருத்தம், திருமணம் எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், திருமண வாழ்வு எப்படி இருக்கிற அமைப்புல சொல்றதுதான். இதுல 10 பொருத்தம்லாம் வராது. ஜாதக அனுகூல பொருத்தத்துல தான் வரும். குடும்ப ஜாதகங்களை பார்த்தால் பலன்கள் சேர்த்து துல்லிதமாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்ப மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொற்காலம்னு சொல்லிடலாங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.